சரி, இந்த அம்மா எங்க தாண்டி போவா? எப்ப பார்த்தாலும் பாடு பேச வெளியே போகுறா. பாட்டிக்கிட்ட போன் போட்டு சொன்னாலும் திரும்பலாம் நினைக்கிறேன். ஏன்டி இப்ப எனக்கு திடீர்னு அம்மாவெல்லாம் தேடுறா? நீ இப்ப தேடுற ஆள் கிடையாதே. ஏடி தங்கச்சி, நீ அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் இன்னைக்கு பொருட்காட்சி போவோமா கேட்கையாடி? பொருட்காட்சியா? ஆமாடி தங்கச்சி, இன்னைக்கு ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொருட்காட்சிக்கு போகணும், அது வாங்கணும் இது வாங்கணும், டெல்லி அப்பெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றாள் படி. அதாண்டி நானும் ஸ்டேட்டஸ்லாம் போடுறாள் படி. அதாண்டி நானும் வீட்டுல சொல்லி எப்படியாவது போகணுமான்னு பாக்கேன். ஏட்டி அக்கா, எனக்கும் ஆசையாத்தான் இருக்கு. ஆனா அம்மா ஒத்துக்கணுமாடி. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாடி? நீ இந்த அம்மா வந்து அந்த மரத்துக்கடியில தான் உட்காந்து பாட பேசிட்டு இருப்பா. சின்ன பொண்ணாத்த கீதாத்த லட்சுமி அத்தை முமாத்த கூட பாட பேசிட்டு இருப்பா. நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நீ தான் அவங்க கூப்பிடுற மாதிரி போகணும். போயிட்டு பொருட்காட்சி போட்டிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சின்ன பொண்ணாத்திட்ட கேட்கணும். சின்ன பொண்ணாத்திட்ட கேட்டா சின்ன பொண்ணாத்த அதுவே அதை பேசி பேசி பெருசாக்கி எப்படியாவது நம்ம போக வச்சிடறோம்டி. ஆமாண்டி, கரெக்ட் தான். ஆனா நம்ம 4 பேர் மட்டும் போவோம்னு பார்த்தா நீ அவங்களையும் கூட்டு வரல பிளான் போடுற. வேற வழி இல்லடி தங்கச்சி. நம்மளை மட்டும் அம்மா கூட்டு போக மாட்டா. கூட்டத்தோட போனோம்னா அவளுக்கு பேச ஆள் இருக்கணும். நம்மளையும் கூட்டு போக பார்த்துக்க. நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒண்ணு பண்ணுவோம். முதல்ல இந்த பிளான் எக்ஸிட் பண்ணிட்டு அப்பாட்ட அப்புறம் பேசுவோம்ல. சரிடி. பொருட்காட்சி எங்கடி போடுறாங்க? எத்தனை மணிக்கு? இது தெரியாது அங்க உனக்கு. இந்த சோனி தேட்டர் இருக்குல்ல, அது பக்கத்துல போடுறாங்க. பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு நிறைய பொருள்லாம் இப்ப விற்காங்களாம். என்ன எல்லாம் உள்ளுக்கு வந்து ரேட்டு கூட தான் இருக்கும். நீ எதுவும் மாட்டேன்னு கேட்காத. நம்ம போய் சும்மா என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம்ல. ஏதாவது பிடிச்சிருந்தா ரேட்டு கம்மியா இருந்தா கேட்போம். 6 மணிக்கு மேலதான் போடுவான். முதல்ல நம்ம இந்த பிளானை எக்ஸிட் பண்ணுவோம். இரு. ரேட்டு உனக்கு ஒண்ணு தெரியுமா? கீதாவோட பையன் இருக்காங்க பிரபுன்னு, அவங்க ஒரு மலைநாட்டு பையன் கூட்டு வந்திருக்காங்கடி. அந்த அக்கா சூப்பரா பேசுமாடி. ஏஜி வாஜி போஜின்னு அந்த அக்காவை பார்க்க போகுமாடி. ஆமாண்டி. எனக்கும் அந்த கடை பேசணும்னு ஆசையா இருக்கு பார்த்துக்க. இந்த ஜி போஜின்ட்டு அதுக்கு பேசி 2 ஹிந்தி வார்த்தையாவது கற்று வச்சுக்கலாம். இன்னும் நம்ம பார்க்க ஆசையா தான் இருக்கு பார்த்துக்க. நம்ம ஒன்று பண்ணலாம். கீதா நம்ம அங்கே தானே வரோம். கீதா கிட்ட சொல்லி அவங்களுக்கு கூட்டு வர சொல்லலாம். பார்த்தேன் எனக்கு இந்த மாதிரி பார்க்க ஆசையா இருக்கு, அவங்க வர சொல்லுங்க அப்படின்னு கூட்டு வர சொல்லலாம்னு வச்சு நம்ம வச்சு செய்யலாண்டி. ஜாலியா இருக்கலாம். சரி வா அப்ப போவோம். கேட்டி இங்க பாத்தி அம்மாவை இது என்னமோ டீச்சர் மாதிரி நடுவில் உட்காந்து மரத்து கடையில ஏதோ போதனை பண்ற மாதிரி அவங்க 2 பேர் பாரு 2 சைடு பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ 2 அடியாங்க மாதிரி. ஆமாண்டி, நம்ம அம்மா தான் டானு போல இருக்கு. நீ வேற சும்மா ரெடி. நீ பக்கத்துல 2 பேர் நிக்காங்க பாரு. பார்க்கதான் அப்படி தெரியும். ஆனா இவங்கதான் நம்ம அம்மா மண்டே பிரெயின் வாஷ் கழுவுறதேவும். ஆமா ஆமா, நம்ம அம்மா கூட இருக்கு. என்னப்பா உங்க பிள்ளை வருவீங்க? ஆமா, என்னங்க தெரியல. ஸ்கூல் போட்டு வந்துட்டாங்க. ஏன் டீ காஃபி போடாம வந்துட்டு அப்படி உட்காந்துருக்காங்க வந்துச்சு. வாங்க பிள்ளைங்களா வாங்க. என்ன இப்ப சொல்லுவோம். ஏமா நாங்க தான் ஸ்கூல் விட்டு வருவோம் தெரியும்ல. ஒரு டீ காஃபியாவது போட்டு வச்சிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் பாலாவது வாங்கி வச்சிருக்கலாம்ல. என்னம்மா எதுவுமே பண்ணாம வச்சிருக்க. வீடு அப்படியே கிடக்கு. நீ மட்டும் இங்க வந்து உட்காந்துக்கிற. பிள்ளைகளா, உங்க அம்மா திட்டாதீங்கடி. ஒரு முக்கியமான விஷயமா நாங்க பேசுறதுக்கு வந்தோம்டி. சரி சின்ன பொண்ணத்த, அந்த இப்ப சந்தியா இருக்கால, உங்ககிட்ட என்னமோ கேட்கணுமா? என்னடி சந்தியா, என்கிட்ட கேட்கணும்? ஆமாத்த. என்ன சந்தேகமா இருந்தாலும் என்கிட்ட கேளு சந்தியா, நான் சொல்லி தந்துருப்பேன். மேக்ஸ்ல டவுட்டா, இங்கிலீஷ் டவுட்டா, தமிழ் டவுட்டா, இதுல டவுட்டு. அவனை படிக்க வச்சு பெரிய ஆக்க வேண்டியது என் வேலை பார்த்துக்க. இந்த அம்மாவே 10ஆம் கிளாஸ் போய் இதுல அந்த 2 அம்மாவுக்கும் இது சொல்லி கொடுத்து விளங்குன மாதிரிதான். எப்படி இந்த மாமா வந்து வேலைக்கு போறாருல, அது பக்கத்துல சோனியா ஆபீஸ் ஒண்ணு இருக்குல்ல. அந்த சோனியா ஆபீஸ் பக்கத்துல இது பெரிய பொருட்காட்சி போட்டுருக்காங்களாமே. நீங்க போய் பாத்துட்டு வந்துட்டீங்களா? தெரியும்டி, ஆனா இன்னும் போல. நம்மளும் போக மாட்டே. ஏ சந்தியா, என்ன? ஆமா, அந்த பொருட்காட்சி வந்து சூப்பரா இருக்காமா. ஸ்கூல்ல எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. 2 நாள் அந்த பொருட்காட்சியோட முடிய போகுதாம். அதான் சின்ன பொண்ணு அத்தைக்கு அந்த இடம் தெரியும்ல, அதான் கேட்டேன். ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். ஏதோ பெருசா போட்டிருக்காங்களாம். எங்க நான் அந்த சைடு கிராஸ் பண்ணி போகும்போது கூட சவுண்டு கையன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க, சின்ன பிள்ளைங்க சவுண்டா. நல்லா இருக்கும் போல இருக்கு. நம்மளும் போயிட்டு வந்துருமாக்கா, 2 நாள முடிவு போகுதுல. நான் போகணும்னு வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு எப்ப முடியுது எனக்கு ஒரு வாரம் எனக்கு தெரியல பாருங்க, வீட்டுக்குள்ளே இருக்கனால. சரி, நம்ம இன்னைக்கு வேணா நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்கேன். போயிட்டு வந்துருவோமாக்கா? நீங்க, நானும், உமா, நம்ம பிள்ளைக எல்லாம் போயிட்டு வந்துருவோமா? இப்ப கீதா 4 முடியும் கூட்டு போயிட்டு வந்துருவோம். அதெல்லாம் வேணாம், சும்மா கூட சின்ன பொண்ணு சொல்லிருக்காங்க. எக்கா சும்மா இருக்குக்கா, பிள்ளைங்க தான் ஆசைப்படுதுல. எனக்கும் ஆசையா இருக்கு, போயிட்டு வருவோம். ஆமாக்கா, நம்ம இப்படியே இந்த மரத்து கடையில இருந்தா என்னக்கா பண்றது? வாங்க போயிட்டு வரும் பொருட்காட்சிக்கு. ஆமாம்மா, நம்ம ஊர்ல எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி போடுறாங்கம்மா. அடிக்கடி எல்லாம் போடவே மாட்டாங்க. போயிட்டு வருவோமா?
சரி சரி, அப்ப நீங்க லட்சுமி நான் ஃபோன் போட்டு கூப்பிடுறேன், கீதாவை கூப்பிடுங்க. கீதா கீதா மட்டும் இல்லாம கீதா அவளையும் கூப்பிடுங்க, புதுசா வந்திருக்காள் அவளையும் கூப்பிடுறேன். அவதான் என்னமோ ஊர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க சொல்லி கீதா சொன்னா, அவளையும் கூப்பிடுங்க. அம்மா நாங்க வேணா கீதா அத்தை வீட்டுக்கு போய் அந்த அந்த புதுசா வந்திருக்க ஆண்டி அவங்களையும் பார்த்து பேசிட்டு கூப்பிட்டு வர சொல்லி கூப்பிடுவாமா? நீங்க எதுக்கு அங்க போறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த சோனியாக்கு அந்த அவங்கள பார்க்கணும்னு ஆசையா. எவங்கள பார்க்கணும்? அதான்ட்டு என்ன புதுசா வந்திருக்காங்கல்ல ஏதோ ஜின்னு சொல்லிட்டே இருக்காங்களாமே, அவங்க கிட்ட எனக்கு ஹிந்தி படிக்கணும்னு ஆசை. பாருங்கக்கா, புதுசா வந்தவங்களும் உன் பிள்ளை ஹிந்தி படிக்க போதான். நல்லதுதானடி, அது ஒரு இது லாங்குவேஜ் தானே, அதை கத்துக்கிட்ட ஒரு தப்பு இல்லையே. நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், ஃபியூச்சர்ல இதுங்களுக்கு உதவும்ல. சரி அப்ப மக்கா நீங்க 2 பேரும் போங்க, போயிட்டு இந்த மாதிரி பொருட்காட்சி விட்டு அவ பேச பாருங்க, பேச புரியதான் செய்யும் நம்மளுக்கு. கேளுங்க, இந்த மாதிரி ஹிந்தி காரிங்க சொல்லித்தாங்க ஆண்டி, அம்மா வேணா ஃபீஸ் தராங்களா அப்படி சொல்லுங்க. நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க ஹிந்தி கத்துக்கிறது. போங்க போங்க பிள்ளைகளா, போங்க கீதா வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு வாங்க. சரிம்மா போயிட்டு வரோம். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 வீட்டு இங்க பாரு, இது அந்த அத்தை போலடி. ஆமாண்டி, என்ன வெள்ளையா இருக்கு பத்தியா, முடிய பத்தியா எல்லோ கலர்ல. இட்டி பாட்டு பாருடி. ஏகோ பீஞ்சா பாச்சௌ சௌ சௌ. சும்மா ரெடி கேட்ட போது. கீதாத்தே அரே பகவான், யார் நம்மளா, ஏன் இங்க வந்திருக்குது, ஏன் அத்தைஜி எதுக்கு கூப்பிடுது? ஆண்டி, நான் 2 பேரும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணுங்க தான். எனக்கு இந்த ஊர்ல யாரும் தெரியாதுங்க. ஆண்டி நாங்க யாரும் தெரிஞ்சா நீங்க இப்படி வச்சு வாசல வச்சு பேசிட்டே இருக்க மாட்டீங்க, பாத்துக்கோங்க. அரே பகவான், அதைத்தான் நம்மளும் கேக்குது. நிம்மல் யாரு? நீங்க முதல்ல கீதா அத்தை கூப்பிடுங்க. நிம்மல் முதல்ல யாருன்னு சொல்லும், நான் கூப்பிடுது. நீங்க ஆண்டி இப்படி பண்றாங்க? யாருன்னு நீ நம்ம வாட்டு திறந்து போட்ட வீட்டுக்குள்ள வந்துட்டா அவங்க யாரும் தெரியாம பாவம் முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களே இந்த வீட்டுக்கு புதுசு பாவம். அப்படி முதல்ல நம்ம யாருன்னு சொல்லி அப்படியே அவங்க இருப்பாங்க. ஆண்டி நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து கீதா அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கீங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க இருப்பாங்களே ராணின்னு சொல்லிட்டு, கொண்டை போட்டிருப்பாங்களே ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு, அவங்களோட பொண்ணுங்க தான் நாங்க. ஓ ஐசிக்கியா, இதை நீங்க முதலே சொல்லிருக்கலாமே. வாங்க வாங்க, பைட்டோ பைட்டோ. ஆண்டி எங்க போறீங்க? நில்லுங்க. நான் அத்தைஜியை கூட்டு வருதோம். நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம். என்னையே பார்க்க தான் வந்தீங்களா? ஆமா ஆமா, நாங்க உங்ககிட்ட பேசதான் வந்தோம். நீங்க எப்படி பேசுறீங்க? நீங்க வந்து வடநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க, தமிழ் பேசுறீங்க, அதை பார்க்க தான் வந்தோம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு உங்ககிட்ட ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசை, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஓ, என்கிட்ட பாடம் படிக்க வந்திருக்குங்களா? ஆமா ஆண்டி, நீங்க எங்களுக்கு ஹிந்தி சொல்லி தருவீங்களா? அரே பகவான், என்னடா இது, நம்மளே ஸ்கூல் போனதே இல்ல, ஸ்கூல் பக்கம் கூட எட்டி பார்க்கணும் இல்ல, இது என்னவோ ஹிந்தி சொல்லித்தர சொல்லுது. சரி, எனக்கு யாரும் சொல்லுவோம். நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்தி மட்டும்தான் சொல்லி தரும், எழுதுறதுதான் சொல்லி தராது. ஏன் ஆண்டி, உங்களுக்கு எழுத தெரியாதா? இல்ல இல்ல, எனக்கு எழுத தெரியும். முதல்ல ஹிந்தி கத்துக்கிறதுக்கு முதல்ல ஸ்போக்கன் ஹிந்தி தான் படிக்கணும். அதுக்கப்புறம் தான் எழுத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். சரி ஆண்டி, அப்ப நாங்க நாளையில இருந்து ஒருத்தர் கிளாஸ் படிக்க வரோம். நீங்க எவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்லுங்க. ஃபீஸ் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இல்ல ஆண்டி, நாங்க அம்மா திட்டுவாங்க. ஃபீஸ் எல்லாம் கண்டிப்பா கொடுத்துட்டு தான் நாங்க படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து கூட்டிட்டு வரட்டுமா? ஓ, தாராளமா கூட்டிட்டு வருமே. ஏடி உங்க தமிழ் பேசுறது பாத்தியா எவ்வளவு காமெடியா இருக்கு. நம்மளுக்கு ரொம்ப பொழுதுபோக்கா இருக்கும், அதனாலதான் எங்கிட்ட வந்து படிப்போம்னு சொன்னேன். நம்ம சாயந்தரம் டியூஷன் வர விஷயம் எங்கிட்ட வந்துட்டோம்னா ஜாலியா இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வர போறியா? ஆமாண்டி, கூட்டிட்டு வந்து சூப்பரா ஜாலியா இருக்கும், பாத்துக்கோ. சரிடி, அப்ப நம்ம சொல்லிட்டு நாங்க வரோம். அப்ப ஃபீஸை பத்திட்டு அம்மா கிட்ட பேசிக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். என்ன விஷயம்? நீங்க எங்க கூட இன்னைக்கு பொருட்காட்சி வர போறீங்க. பொருட்காட்சியா? பொருட்காட்சியில எவ்வளவு? அது வந்து ஆண்டி, பெரிய ராட்னம் எக்ஸிபிஷன் எல்லாம் நடக்குமே, பெரிய ராட்னம் எல்லாம் இருக்கும். நம்ம அதுல ஏறி விளையாடலாம், சீசா இருக்கும், நிறைய இருக்கும். அப்புறம் ஸ்டேஜ் எல்லாம் வாங்கலாம், நிறைய பொருட்கள் போட்டிருப்பாங்க. டெல்லி ஒருத்தவங்க கூட இருக்குமே, அங்கதான் இங்கதான் போட்டிருக்காங்க பக்கத்துல.
நாங்க தான் எங்க அம்மாட்ட பெர்மிஷன் கேட்டோம். உங்களை கூப்பிடறதுக்கு தான் வந்தோம். நீங்க எங்க கூட 6 மணிக்கு கீதாத்தையும் நீங்க கூட வந்துடுங்க. 6 மணிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பொருட்காட்சி போய் என்ஜாய் பண்ணலாம். ஹரி பகவான், இந்த பச்சாஸ்லாம் நம்ம மேல எவ்வளவு பாசம், நம்மள எவ்வளவு அழகா கூப்பிடுதே. நீங்கள் கண்டிப்பா வரும். உங்க பேர் என்ன? என் பேரு சோனியா, உங்க பேரு சந்தியா. பேர் ரொம்ப அச்சாவா இருக்குது. தேங்க்யூ ஆண்டி. நீங்க டெய்லி நம்ம வீட்டுக்கு வரணும்ல? ஓ கண்டிப்பா வரணுமே. ஆண்டி, எங்களுக்கு நீங்க பானிபூரி செஞ்சு தருவீங்களா? ஓ கண்டிப்பா நான் பானிபூரி செஞ்சு தருவேன். நாளைக்கு உங்களை வீட்டுக்கு வாங்க, நம்ம சேர்ந்து பானிபூரி செய்யலாம். சிட்டி அக்கா இங்க பாரு, எவ்வளவு சூப்பரா இருக்கும் பாரு. ஒவ்வொரு அனிமலும் ஒவ்வொரு விதமா சவுண்ட் போடுது பாத்தியா? பரவாயில்லடி, என்ட்ரன்ஸ்லயே நல்லா வச்சிருக்காங்கன்னு. ஆமா லட்சுமிக்கா, என்ட்ரன்ஸே இந்த மாதிரி பறவை மிருகங்கள்லாம் சூப்பரா சவுண்ட் போடுது. இந்த பிறந்த பிள்ளைகளுக்குலாம் இப்ப யூடியூப்ல கத்து வராங்கல்ல, அனிமல்ஸுக்கு இந்த சவுண்டு அந்த சவுண்டு வரும் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்குது பாத்தீங்களா? எல்லாம் அந்த சின்ன பிள்ளைகளை கவர்றதுக்கு. என்னடி உனக்கு எப்படி இருக்கு எக்ஸிபிஷனு? அச்சாவா இருக்குது ஜி. எந்த ரைடு ஏற போறோம்? என்ன எவ்வளவு பெருசா இருக்கிறாருன்னு நான் கப்பன் சாசல மட்டும்தான் ஏறுவேன். ஒன்னும் பச்சை குழந்தையாவே இருக்கு. சோ சாஷ் போல சுபிராங்க இல்லையா? இங்க பாருங்க, சின்ன சின்ன ரயில தான் ஏறணும், பெரிய பெரிய ரயில எல்லாம் ஏறக்கூடாது பார்த்துக்கோங்க. இப்ப நியூஸ் எல்லாம் வர்றது பார்த்தா அதாவது அங்கிட்ட அங்கிட்ட நட்டு கலந்து கீழே விழுந்துரும். நீங்க வாட்டுக்கு அசாட்டா இருந்துருக்காரு இருந்தாரு பிள்ளையா, பயமா தான் இருக்கு பார்த்துக்கோங்க. சின்ன ரயில்ல ஏறுவாப்பா. ஏடி, நம்ம 2 பேரும் மட்டும் இந்த பெரிய ராட்டத்துல ஏறுமாடி. எதுக்கு பேதி போவாடி? அதுவும் சரிதான் போ. முஸ்லிமக்கா, நம்ம எது வேணாம் ஏறதுங்க, நீங்க நாங்க ஒரு ஓரமா உட்காந்துருக்கோம். அது சரிதான் அப்படி ராணி, நம்மளாம் ஏறணும்னா அவ்வளவுதான், மேசு மட்டும் விழுந்துட்டோம். நம்ம ஒரு ஓரமா உட்காந்து சும்மா பார்ப்போம். ஏய் சோனி, சந்தியா, என்னடி ஏறணும்டி இதுல? ஏம்மா நாங்க இதுல ஏறல, வேற ராட்டத்துல ஏற போவோம். ஏய் பெரிய பெரிய ராட்டத்துல ஏறணும்னு சொல்லிருக்கேன்ல. ஏம்மா அது ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, சும்மா இந்த சைடில் போயிட்டு வருமே சீசா மாதிரி அப்படிதான் இருக்கும். இங்கிட்டு கீழே போய் இங்கிட்டு மேலே போயிட்டு அங்கிட்டு ஒரு தடவை மேலே போகும், அவ்வளோதான். பிள்ளைங்களா இதெல்லாம் நல்லா வேண்டாம். நீங்க அம்மா சொல்ற ராட்டத்துல ஏறுங்க. ட்ரெயின் மட்டும் பாருங்க, அதுல ஏறுங்க. இதெல்லாம் ஏறக்கூடாது, காலை பிடிச்சு போட்டுருங்க. பார்த்தாலே டைமா இருக்கு, அங்கிட்ட இங்கிட்ட தண்ணி வச்சு நட்டு காலையில வந்து சேவை பண்றது திடீர்னு மேலே போகும்போது தூக்கி போடுறதுக்கா. வேணாம் வேணாம், வர ஏறுவோம். ராணியக்கா, இந்த ராட்டம்னா ஒன்றும் செய்யாதுக்கா. ஆமாக்கா, ஒன்றும் செய்யாதுக்கா. எம்மாடி, யார் சொல்ல நான் கேட்க மாட்டேன். இந்த ட்ரெயின் மாதிரி இருக்கும் பாரு, அதுல போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர சொல்லிருக்காங்க. அது மேல நான் இதுல எல்லாம் நான் விட முடியாது. எங்க அப்பனுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுப்பா. சி, நம்ம ஏன்னா இப்படி பண்றோம், உயிரை வாங்குறாமா. இந்த கூட்டம் வந்ததுக்கு தனியாக வீட்டுக்கு தெரியாம யாரும் வந்துருக்கு தொலைஞ்சிட்டோம். ஏ ஜாலி ஜாலி ஜாலி. ஏ சின்ன பொண்ணே, கீழே விழுந்துறான். ஏ குந்தாணி உமா, வாய மூடுடி. சூப்பர், ஜாலியா இருக்கு. ஒரு வழியா ஒரு ரைடு போயிட்டு வர போறாங்கம்மா. ஆமா ஆமா, இந்த கீதா என்ன பண்றாங்க? என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாண்டி கீதா, கூப்பிட்டோம்னா. நீ இந்த ரைடுக்கும் போலையா? எங்களுக்கெல்லாம் பயம், நாங்க போனா நீ போலையா? அட நீங்க வேறக்கா, எனக்கு இதை பார்த்தாலே தலை சுத்துது. இதுல மேலே ஏறி போனா அவ்வளவுதான், அன்னைக்கு அவ்வளவுதான் மட்டே ஆயிடுவேன் மட்டுக்குள்ள. அதுவும் சரிதான். அடுத்து எங்க? எடி, என்ன வண்ணமா இருக்கு பாத்தீங்களா நீங்களா? ஆமாக்கா, இந்த பொருட்காட்சியிலே இது ஒண்ணுதான்க்கா நல்ல உருப்படியா இருக்கு. ஆமா கீதா, நீ சொல்றது சரிதான். இதுதான் பாக்கிறதுக்கு கண்ணு குளிர்ச்சியா சூப்பரா இருக்கு பாத்துக்க. ஏ உமா, இந்த இது பார்க்க நல்லா இருக்கு பாத்துக்க. ஆனா நான் யூடியூப் எல்லாம் பார்த்திருக்கேன், இந்த மெர்மைடு ஷோவாமே, அதெல்லாம் நடக்குமாடி? இந்த பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு இந்த மெர்மைட் மாதிரி பின்னாடி மீன் வால் வச்சுக்கிட்டு வருவாங்களாமே. அதடா நடக்கும், ஆனா இங்க நடக்காது. இது வெறும் பொருட்காட்சி தானே, சின்ன எக்ஸிபிஷன் தான். பெரிய எக்ஸிபிஷன் அதுக்குன்னு தனியா இருக்கு பாத்துக்க. மெரைன் கிங்டம் இந்த மாதிரி தனியா பெரிய பெரிய ஊர்ல எல்லாம், பெங்களூரு சென்னை இதெல்லாம் இருக்கு பாத்துக்க. அங்கதான் அங்க போனாதான் அதெல்லாம் பார்க்க முடியும். நம்ம ஒரு நாளைக்கு ட்ரிப்பு போறோம், அந்த வெள்ளைக்காரி அக்கா மீன் மாதிரி ஆடுறத பாக்குறோம். நம்ம ட்ரிப்பு போட்டு விளங்குன மாதிரி தான் போ. ஏண்டி போடி,
போன தடவை நம்ம கொடைக்கானல் போவோம்ல, இந்த தடவை போவோண்டி, பெங்களூர் போவோண்டி. நீ இந்த இந்த மாதிரி இடம் எங்க இருக்குன்னு பார்த்து போறேன் பாரு. சரிடி சரிடி, அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ இதை பாரு. இந்த இடம் ரொம்ப அச்சாவா இருக்குது. அச்சோமா இருக்குது. ஏய் சும்மா ரெடி, அவ பார்த்தா உனக்கு அவ கிண்டல் வைக்கிறது வேலையா? நான் என்னடி பண்ணுவேன், இவளை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. சந்தியா பாத்தியா எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தியா மீனெல்லாம். இதெல்லாம் சூப்பரா இருக்குல்ல. நம்ம சென்னை பெங்களூர் இங்கெல்லாம் போகணும்னு வச்சுக்கோம், இதோட பெருசு பெருசா சூப்பரா இருக்கும் தெரியுமா. நம்மலாம் இங்க போகல. ஆமா ஆமா. ஏங்கா, நம்ம ஏன் வீட்டுல மீன் தொட்டி வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியா கருத்துல மீன் போட்டு வளர்க்க கூடாது? ஆமா, அம்மா அப்பயே வளர்க்கட்டு மாதிரி வளர்ப்பாப்பா, நம்மள வளர்க்கதே பெருசும்பா. நீ எப்படி அதை வளர்க்கக்கூடா? நீங்க வீட்டுக்கு போய் கேட்டு பாக்குறேன்னு. கேளு கேளு, எப்படின்னு கேட்டு நீ மொக்கம் வளர்க்கலாம். பாப்போம் பாப்போம். நம்ம கூட்டம் வந்துருச்சு வேறு. டேய், எங்க கூட வர முடியாதா உங்களால? ஆமா, நீங்க ட்ரெயின் ஏறி சுற்றுற வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே நிப்போம் பாருங்க. நாங்க அப்பதே அந்த மீன் கண்காட்சிலாம் போயிட்டு வந்துட்டோம். எனக்கு இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க நாட்டு தான் வருவோம், நீங்க போங்க. எவனாவது கடைச்சிட்டு போறான், அப்பதான் தெரியும் பாரு. எக்கா திட்டாதீங்க பிள்ளைகளை, பாவம் விளாடணும்னு ஆசைப்பட்டு தானே வந்திருக்கு. நம்ம ரொம்ப நேரமா அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். அதான் இருக்கட்டும் இருக்கட்டும், என் பொண்ணு அங்கதானே இருக்கா. சுபினு, அவளை பத்திரமா பாத்துக்கோ என்ன. சரி மாட்டா, பிள்ளைகளா நேரமாச்சு, விளாண்டுக்கு போகணும். மணி 9 ஆச்சு. போங்க போங்க, ஏதாவது திம்பழும்பீங்க, தின்னுட்டு போங்க வீட்டுக்கு. ஆமாமா, எனக்கு டெல்லி அப்பளம் வேணும். சரி கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. என்ன எதுவும் வாங்கலையா? நெட்டவெளி எதுவும் சேர்த்து வாங்க போயிருக்கா, வாங்கிட்டு வருவா. ஏய் பிள்ளைகளா வாங்க, எல்லாரும் ஒண்ணு எடுத்துக்கோங்க. ரொம்ப அலையாதடா. கொடுத்துட்டியா? ஆமா ஆமா, கொடுப்பேன் கொடுப்பேன். போடா. அத்தைஜி அப்பளம் மச்சாவா இருக்குது. ஆமாண்டி வடக்கி, இந்த அப்பளம் எப்பயுமே சூப்பரா தான் இருக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளை இந்த அப்பளத்துக்காகவே பொருட்காட்சி வருவோம் பார்த்துக்க. ஐசைக்கியாஜி, இது என்ன டேஸ்டா இருக்கு பாத்தியா? ஆமாண்டி, நான் இந்த பொருட்காட்சி கூப்பிட்டதே இந்த அப்பளம் சாப்பிட்டு தான். அதனால பார்த்தேன்.